நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் ஆடுகள் உன் மந்தை, அதனுடைய நிலைமையை அறிந்து கொள். அதன் மேல எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கும். அப்ப என் சத்தத்தை கேட்டும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் அவர்கள் என்னுடைய ஆடுகள் அல்ல. அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 103 முதலாவது வசனமும் 2வது வசனமும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. 1 கொரிந்தியர் 2:15 வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். உபாகமம் 15:4 வசனம், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைப்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். அல்லேலூயா. ஆதியாகமம் 16 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 15 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 15 18வது வசனமும் 19வது வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய ஊழியக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஆதியாகமம் 16 வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆதியாகமம் 21 வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எச்சரிக்கையாக இருங்கள், தேவனை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி எச்சரிக்கையாக நாம் இருந்தால் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஜாக்கிரதையாக இருங்கள். சொஸ்தமாக்கப்படாத மனசு நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சமூகத்துல நம்மளை நிலைத்திருக்க விடாது, அலைந்து திரிய சொல்லும். ஜாக்கிரதையாக இருங்கள். எதற்காக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்றால், எனக்குள்ள இருக்கிற மனசு குணமாகிடுச்சா, அதை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். குணமானால் தேவ சமூகத்துல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். குணமாகலன்னா ஒரே சபையில இருக்க முடியாது. அலைந்து திரிந்து கொண்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வரும் பொழுது அந்த இடம் அவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். விழித்திருங்கள். என்னை போலதான் இவர்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அதனால யாரையும் நான் என்ன செய்யக்கூடாது? ஏளனமா பார்க்க கூடாது. அப்படி பார்க்காம இருந்தோம்னா பாவம் செய்யாமல் இருப்போம். விழித்து இல்லை அப்படின்னா
பாவம் செய்து விடுவோம். யாருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம் என்பதை அறியாமலேயே இருப்போம். அப்படி இருந்தா என்ன நடக்கும்? பஞ்சத்துல மாட்டிடுவோம். அதுக்குதான் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். அந்த இளையகுமாரன் விழிப்பா இருந்ததுனாலதான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்திருக்கிறேன்? பாவம் செய்திருக்கிறேன்னு சொன்னான். இப்ப அநேகருக்கு பாவம் செய்ததே தெரியல. லஞ்சம் பாவம் இல்லாம போயிடுச்சு, மது பாவம் இல்லாமல் போயிடுச்சு, அடுத்தவளை குறித்து சொல்லுவது பாவம்னு தெரியல. அவங்க விழிப்பா இல்ல. அல்லேலூயா. யோசிப்பு யாருமே இல்ல, 2 பேர் தான் அந்த ரூம்ல. ஆனா அவன் எப்படி ஓடுறான்? நான் தேவனுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது. அப்ப அவன் விழிப்பா இருந்திருக்கிறான் தானே. நம்ம சொல்றோம் என் தேவனுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம எத்தனை காரியத்தை மறைக்கிறோம் அவருக்கே தெரியாதது மாதிரி. நான் மறைக்க நம்மளுக்கு சோதனை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு சோதனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள். அதனுடைய பலன் வரும்பொழுது அவர்கள் அதை என்ன செய்து விடுகிறார்கள்? மறுதளித்து விடுகிறார்கள் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் என்கின்ற உணர்வு இருந்துச்சுன்னா இருதயத்துக்குள்ள நம்ம எப்படி மறைச்சு வைக்க முடியும்? ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் தான் பண்ணிட்டேன் அப்படி சொல்றதுக்கு உணர்வே தரல. பாருங்கள, இதெல்லாம் பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. வேற எது பாவம்? பைபிள் காலத்தில் சொல்லுவாங்க மிஸ்ஸிங் த மார்க். நம்மளுக்கு குறிக்கப்பட்ட எல்லையை விட்டு பக்கத்துல அன்பு பாஞ்சாலும் அதுவே பாவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய என்ன பரலோக ராஜ்யத்துக்காக மனம் திரும்பின நம்ம சபையில சேர்ந்து சபையில உருவாகாம சபைக்கு வருவதே கடமைக்காக வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும். மனம் திரும்பினது பரலோக ராஜ்யத்துக்கு, ஆனா வேலையெல்லாம் எங்க? பூலோக ராஜ்யத்துக்கு. அப்ப எவ்வளவு காரியமா இருக்கும். தொலைச்ச இடத்துலதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேட முடியும். வெளிச்சம் இருக்கிறதுனால தொலைக்காத இடத்துல போய் தேடினா கிடைச்சிடுமான்னு எங்க தொலைச்சோமா இங்க இருட்டா இருந்தாலும் அங்கேதான் போய் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். இந்த தேவ சமூகத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனா ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைச்சிடுமா? தேவனை மறக்கக்கூடாது. மறக்க வேண்டிய சூழல் எது வரும்? நமக்கு உண்டான பொருட்கள் மீது நம்முடைய கண்ணு போயிடுச்சு அப்படின்னா தேவனை நம்ம மறந்துடுவோம். அந்த பொருளை வச்சு நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நான் சபையில அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குணமாகாத மனசு நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் நிலைத்து நிறுத்த முடியுமா? யாரும் விரட்ட வேண்டாம், அவங்களே அதை என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. குணமாக்கப்பட்ட மனசு நமக்கு ஆரம்பத்துல இல்லை. இங்க கொண்டு வந்ததுக்கான நோக்கம் மனசு குணமாக்கப்படணுங்கிறதுக்காக தான். இங்கேயும் மனசு குணமாக்கப்பட விடாம இருந்தோம்னா இங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியாது? நிலைச்சு நிற்க முடியாது. இங்கேயே நம்ம நிலைச்சு நிற்க முடியலைன்னா இங்கே இந்த இடத்துக்கே தேவன் நம்மளை அழைத்து வர முடியலைன்னா பரலோகத்துக்கு எப்படி அழைத்து போவார்னு நம்ம நம்ப முடியும்? விழிப்பா இருங்கள். நம்ம சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம், ஒரு அன்னுநியம், ஒரு கொடுக்கல் வாங்கல், போய் பார்க்கறது விசாரிக்கிறது இல்லாத பட்சத்துல ஆண்டவரை அறியாதவர்களோடு எப்படி நம்ம அன்பா இருப்போம்? எப்படி நம்ம ஐக்கியமா இருப்போம்? காணும் சகோதரனிடத்திலேயே நீ அன்பு காட்டலையே, காணாத தேவனிடத்துல நீ அன்பு காட்டுவாய் நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, ஒரு காரியத்துக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க, ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மனமா செயல்படுறாங்க. ஆனா நம்ம இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அது இருக்குதா? வெளிப்பா இருங்க. நம்ம செய்யறது பாவம்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கு கவனமாயிரு. எதற்கு தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாயிரு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு
சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். எதற்காக கவனமாய் இருக்கணும் அப்படின்னா, எதற்கும் நான் அடிமைப்படக்கூடாது. நான் அடிமைப்படக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு இன்னொரு தலைப்பு ஆவிக்குரியவன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கவனமா இரு அப்படின்னு போட்டு ஒன்று அடிமை ஸ்தோத்திரம் அடிமை என்ற நிலையிலிருந்து மாற அப்படியே ஒரு ஸ்லாஸ் போட்டு ஒரு கோடு போட்டு ஆவிக்குரியவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லேலூயா. கவனமா இருன்னு சொன்ன உடனே நம்மளுடைய சிந்தை எங்கே போயிடக்கூடாது, வெளியில என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எதில் தெரியுமா கவனமா இருக்கணும்? எதில் கவனமா இருக்கணும்? ஆவி, ஆத்மா, சரீரம். இதை மூன்றை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். ரட்சிப்பு யாருக்கு வேண்டும்? ரட்சிப்பு யாருக்கு வேண்டும்? ரட்சிப்பு உங்களுக்கு வேணுமா? ரட்சிப்பு உங்களுக்கு வேணுமா? உங்க ஆத்மாவுக்கு வேணும். ரட்சிப்பு யாருக்கு வேணும்? அதுவே தெரியாம இருக்கணும். பாத்துங்களேன், ரட்சிப்பு என் ஆத்மாவுக்கு வேணும். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். யார் ஜாக்கிரதையா இருக்கிறது? யார் ஜாக்கிரதையா இருக்கிறது சொல்லுங்க. நீங்க விடுறதா இல்ல? யாரு? மாமிசம். மாமிசம் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் விழிப்பா இருக்கணும்? அதையாவது சொல்லுங்க. யார் விழிப்பா இருக்கணும்? ஆவி விழிப்பா இருக்கணும். இத மூணும் சரியா இருக்குதான்னு நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்மா ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை செய்கிறதா என்பதை கவனிக்கணும். என் மாமிசத்துக்குள்ள கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத எண்ணமும் செயலும் சிந்தையும் இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். என் ஆத்மா விழிப்பா இருக்கிறதா கவனிக்கணும். ஜெபம்னு சொன்னா தூக்கம் வரும், சச்சுன்னு சொன்னா சோர்வு வரும், வேத வாசிக்கணும்னு சொன்னா டயர்டா இருக்கும், முடியாது. கவனிக்கணும். உங்க ஆவி எப்படி இருக்கு? கொஞ்சம் தொய்வா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை கவனிக்கணும். நம்மளை கவனிக்கவே நம்மளுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. ஆனா நம்ம மற்ற காரியத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், என் ஆத்மா ரட்சிப்புக்கான காரியத்தை செய்கிறது. ரட்சிப்புக்கான காரியம் என்ன? ரட்சிப்புக்கான காரியம் என்ன? ரட்சிப்புக்கான கிரியை என்ன? தேவனை மறந்துவிடக்கூடாது. தேவனை மறந்துவிடக்கூடாது. எது கிடைச்சாலும் எது வந்தாலும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தருடைய பங்கு இது, இது என்னுடைய பங்கு. நான் வேலை பார்த்ததுனால எனக்கு இது கிடைக்கல. என்னுடைய ஞானம், என்னுடைய படிப்பு, என்னுடைய சொந்த பந்தம் இல்ல, எல்லாம் என் தேவனால கிடைத்தது. அல்லேலூயா. தேவனை மறக்காமல் இருந்தால் ரட்சிப்பு. அப்ப உங்க ஆத்மா தேவனை மறக்கிறதா? மறந்துச்சுன்னா ரட்சிப்பை இழக்கிறதுன்னு அர்த்தம். தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு மனசு வரலையா? அப்ப மாமிசத்துல ஏதோ ஒரு தேவனுக்கு விருப்பம் இல்லாத கிரியை இருக்குதுன்னு அர்த்தம். தேவனுடைய சமூகத்துக்கு இருக்க விடாம வெளியில போறது, ஊருக்கு போறது, ஃபங்க்ஷனுக்கு போறது, அங்கேனா நம்ம உற்சாகமா கிளம்புறோம், சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சில் சில காரியங்களை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்ம சரீரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கவனிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதை சரி செய்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு கிரியையில இருக்கிறேன், இப்படிப்பட்ட அதுக்குதான் அந்த 2 பேர் ஜெபிக்க போனாங்கல்ல, ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசம் பண்றேன், என்னென்னமோ செய்யறேன் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? சொல்லுவான். ஆனா இந்த ஆயக்காரன் எப்படி சொல்லுவான்? பாவியாக என்பது எப்படி இருக்கும்? கிருபையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவர் சமூகத்துக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு வருவாங்க.
அப்ப என்னுடைய மாமிசத்துக்குள்ள என்னென்ன கிரியெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தாதானே இது தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்தை, இது தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியை, இது எனக்கு வேண்டாம், இதை நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், என்னால விட முடியல, நான் தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணி அன்னாளை போல யாக்கோபை போல இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்க சரீரத்தை நீங்க சரி பண்ண முயற்சி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும். ஆவியை அவித்து விடாதிருங்கள். சபைக்கு போகணும்னு சொல்ல உடனே ஆவி உற்சாகப்படுத்துகிறதா? அப்போ உங்க ஆவி நல்ல ஆவியா இருக்கு, நல்ல ஆவியா இருக்கு. பாட்டை கேட்கும் பொழுது நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு பாடிட்டு பாட்டு முடிஞ்ச உடனே ஈட்டி எடுத்து குத்த சொல்லுதா? அது பொல்லாத ஆவி, சவுளுக்குள்ள இருந்த ஆவி. பாட்டு பாடும் பொழுது நல்லா இருப்பான், பாட்டு முடிஞ்ச உடனே தாவீதுக்கு நேரம் எதை விடுவான்? ஆராதனை முடிஞ்ச உடனே எத்தனை பேருக்கு விரோதமா நம்ம பேசுறோம்? பொல்லாத ஆவி இருக்கா? கவனம் வேண்டாம். எனக்கு இந்த ஆவி, இந்த பொல்லாத ஆவி எனக்கு இவ்வளவு நேரம் நான் பாட்டு பாடுனேன், இவ்வளவு நேரம் நான் கர்த்தரை துதிச்சேன், முடிஞ்ச உடனே அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்கன்னு ஈட்டி போல நம்முடைய நாவல இருந்து சொல் பிறந்தால் நமக்குள்ள நல்ல ஆவி இல்ல, பொல்லாத ஆவி இருக்கு. கவனம். இத மூன்றையும் நம்ம சரி செய்தா கர்த்தர் எப்ப வந்தா நமக்கு என்ன, நம்ம அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. அவன் சொல்லுவோம், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கும். நமக்கு இதுதான் வேலை. ஒரு வாரம் நம்ம ஆத்மா கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சிருக்கு, நம்ம சரீரம் என்ன செஞ்சிருக்கு, நம்ம ஆவி எப்படி இருக்கு, ஆவியை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசணும். என்னுடைய மாமிசத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு வழியை என் தேவன் சொல்லணும். வாஞ்சியா வரணும். கர்த்தர் பேசுவார், மனுஷ சத்தம் கேட்காது, கர்த்தர் சத்தம் தான் கேட்கும். ஆனா நமக்கு தெரியலையே, நமக்குள்ளாக இருக்கிறது எது பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கலையே. கவனிக்காததுனால கர்த்தருடைய சத்தமெல்லாம் நம்மளுக்கு மனுஷ சத்தமா கேட்குது. மனுஷ சத்தமா கேட்கறதுனால அதற்கு நம்ம என்ன செய்ய முடியல, செவி சாய்க்க முடியல. அல்லேலூயா. உன் ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தை மேல் எப்படி இரு, கவனமாக இரு. எனக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்கிறத நான் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அதை கேட்டு அப்படியே கீழ்படுகிறாங்களோ அந்த ஆத்மாக்களை குறித்து நான் கணக்கு சொன்னா போதும் இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த வெளியில யாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை குறித்து ஆண்டவர் ஏதாவது கேட்பாரா? கேட்க மாட்டாரு. சபையில நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சத்தியம் கேட்குது, சத்தியம் சொல்றாங்க. இந்த ஒழுங்குகள்லாம் தேவன் கொடுத்து ஏற்பாடு பண்ணி சில பேர் வருவாங்க, சில பேர் காரணம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? சில பேருடைய எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது தானே. அப்போ என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னா உன் ஆடுகள் உன் சத்தத்தை என்ன செய்யுதான், என்னதான் செய்யும்? கேட்கதான் செய்யும். என் போதுகள்னு சொல்லி நான் கேளாததுனால நிறைய பிரச்சனைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நீங்க நேரத்தை எடுக்கிறீங்க. கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டா போதும். காலையில எழுப்புங்க. என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. ஆத்மா மறந்துடுச்சா? அன்னைக்கு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாருல. இன்னைக்கு கர்த்தரை தேடுவதற்கு போகாம அந்த வேலைக்கு போகணும்னு நீ சொல்றீங்க அப்படின்னு ஆவி சொல்லும். அப்படி சொல்லலைன்னா உங்க ஆவியும் என்ன செஞ்சிருக்கு? அவித்து போட்டிருக்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா. இத மூன்றையுமே கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. இத மூன்றையுமே கவனிச்சு நம்ம சரி பண்ணி கொள்வதற்கு என்ன இருக்காது. இப்ப நமக்கு ஒரு நேரம், என்னுடைய சரீரத்துல தேவனுக்கு விருப்பம் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. கை தூக்குங்க, சொல்லுங்க. என் தேவனுக்கு விருப்பம் இல்லாதது என் சரீரத்துல இல்லை. சொல்ல முடியுமா? முடியாத. இங்க இருந்து பேசப்படுகிறது கர்த்தருடைய சத்தம் தான். விழித்திருங்கள். பேசுவது கர்த்தரா மனுஷனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? விழிப்பா இருக்கணுமா? இங்க விழிப்பா இல்லாம போயிட்டு இவருக்கு பேசுறது இல்லைன்னு ஊழியக்காரர்கள் குறை சொன்னா எங்கே? இந்த குறை சொல்லுவது, குற்றம் கண்டுபிடிப்பதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற காரியத்தை சரி செய்து கொள்வதற்கு மனசு இல்லாம மற்றவங்கள என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. முடிஞ்சது முடியட்டும், இந்த 4 காரியம் போதும், இந்த 4ஐயும் நம்ம சரியா புரிந்து கடைபிடித்தால் போதும். அவர் வரும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னா, தினமும் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஆத்மாவே மறந்துடாத, ஆத்மாவை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. மேன்மை பாராட்டுனா ஒருவன் சரீரம் ஞாபகம் வச்சுக்க. நான் பாடத்துக்கு ஏறுவேன், நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஒருத்தன் மேன்மை பாராட்டுனா தள்ளப்பட்டான். உனக்கு நமக்கு மேன்மை வேண்டாம். இந்த மேன்மையிலிருந்து என்ன செஞ்சிடணும்? விடுதலை ஆயிடணும். அவங்க மதிக்கணும், இவங்க மதிக்கணும் அப்படின்னு போயிடு. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை, நான் அவங்ககிட்ட போய் கேட்டு ஏற்கிட்ட என்ன செய்யாத, வராத. எனக்கு பிரியமா நடக்காம அடுத்தவங்களுக்கு பிரியமா நடந்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனைனா ஏன்கிட்ட வர. யாருக்கு பிரியமா நடந்தியோ அவங்ககிட்ட போய் கேட்டுக்க, அவங்ககிட்ட போய் விடுதலை பெற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா எங்கே போக முடியும்? சரீரமே வேண்டாம் வேண்டாம் விட்டு சொல்லணும். இதையெல்லாம் ஆவி சொல்லுதா? சொல்லலையா? ஆண்டவரே உங்களுடைய ஆவினால என்னை என்ன செய்யும்? நிரப்பும். சகல சத்தியத்துக்குள்ள என்னை என்ன செய்யும்? நடத்தும். ஜெபிக்கிறதுக்கு சரியாவதற்கு நம்மளுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அடுத்தவரை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. இதை 3ஐ நம்ம சரி பண்ணிட்டோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடந்தா என்ன, ஸ்தோத்திரம், பூகம்பம் வந்தா என்ன, எது நடந்தா என்ன, என் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறேன். அவர் வரும்பொழுது அவருடைய சத்தத்தை என் ஆத்மா கேட்கும். நான் அப்படியே உயிரோட போய் விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். இதெல்லாம் இல்லாம சர்ச்சுக்கு போனதுனால, காணிக்கை போட்டதுனால, தசம்பாவம் கொடுத்ததுனால, ஜெபம் பண்ணதுனால இல்ல. சபைக்கு வருவதே நம்ம குணமாகும்னு சொல்லித்தான். அல்லேலூயா. கவனமா இருங்கள். அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா என்ன தெரியுமா நடக்கும்? அப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும்? அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆத்மா ஏதாவது பணத்தின் மேலேயோ பொருள் மேலேயோ ஏதோ ஒண்ணு மேல அடிமைப்பட்டு இருந்துச்சுன்னா கர்த்தரை மறந்துடும், தேவனை மறந்துடும். அடிமைப்பட்டோம் உடனே நம்ம அதை என்ன செஞ்சிடலாம்? சரி செஞ்சிடலாம். இந்த சரீரம் உலகத்தை பார்த்து உலகத்துல ஜோடிப்பதை போல இந்த சரீரம் அடிமைப்பட்டணும். அதை நம்ம கண்டுபிடிச்சா அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கிறது. நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆவியை நம்ம அவித்து போட்டுட்டோம் அப்படின்னா அது எதுலயோ ஒண்ணு என்ன எப்படி இருக்கு? அடிமைப்பட்டு இருக்கு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம மனுஷ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமைப்பட்டு இருக்கு இந்த ஆவி. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இந்த ஆவி வேண்டாம், நிலைபரமான ஆவியை எனக்கு தாங்க அப்படி நம்ம ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபித்தோம்னா ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்துல வாசகம் பார்த்தீங்களா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கிற இல்லையா? என்ன, எங்க இருந்து வருகிறாய், எங்கே நீ போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவ சொல்றா, நான் என் ஆட்சியார் இடத்துல இருந்து நான் என்ன செய்யறேன், ஓடி போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பின்னாடி போய் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, நீ உன் ஆட்சியார் இடத்துல போய் என்ன செய், அடங்கி இரு. நீ இப்போ உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு,
அந்த குழந்தை பிறக்கும்போது அதுக்கு நீ என்ன பேர் வைக்கணும்? இஸ்மவேல்னு பேர் வை. அவனை நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆகார அவர் என்ன செய்யறாரு? அனுப்பி விடுறார். அப்ப அவ எப்படி பேர் வைக்கிறா? நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்ப இவ போய் அடங்கி இருக்கிறா. அடங்கி இருந்ததுக்கு பிறகு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கவனிங்க, சாராய்க்கும் ஆகாருக்கும் பிரச்சனை வந்ததுனால இவ கிளம்பி போனா இல்லையா? இப்ப யாருக்கு பிரச்சனை வருதுன்னா ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால சாரா போய் சொல்றா, இந்த அடிமை பெண்ணும் அவனுடைய குழந்தையும் என் பிள்ளையோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவரை நீ அனுப்பிச்சி விட்டு அப்படின்னு சாரா சொல்லிட்டா ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாமுக்கு அது வந்து ரொம்ப துக்கமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது இப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆகார்கிட்ட நீ சேரும் பொழுது என்கிட்ட கேட்கலையே, சாரா பேச்சதானே நீ கேட்ட. இப்ப அவ சொல்றது, அவ இப்படி சொல்றான்னு என்கிட்ட வந்து நீ என்ன கேட்கிற? அவ சொல்றதுபடியே இப்படி என்ன செஞ்சிடு. கவனிக்கிறீங்களா? சாரால் இப்படி சொல்றாளே, ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு இப்ப போய் கேட்டுக்கொள்ளல. இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ப இவர் போய் என்ன செய்யல, கேட்கல. அப்ப சாரால் சொன்ன உடனே அவளுடைய வார்த்தையை தீர்ப்படிச்சு அப்படியே நடந்துட்டாரு. இப்ப அந்த குழந்தையவையும் ஆகாரையும் சாரால் என்ன சொல்றா, இவனை நீ அனுப்பிச்சு விட்டுன்னு சொன்ன உடனே இவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? துக்கமா ஆயிடுச்சு. இப்ப துக்கம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு சாராளுடைய பேச்சை கேட்ட, இன்னைக்கும் சாராளுடைய பேச்சை நீ என்ன செய், கேளு, போ, அனுப்பிச்சு விடு. 2 பேரும் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப 2 பேரும் போகும் பொழுது தண்ணி இல்லை, குழந்தை கத்துது. அந்த குழந்தை போட்டு கொஞ்சம் தூரம் அவன் என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். இப்ப ஆண்டவர் எப்படி நம்ம கூப்பிடுகிறாரு? ஆகாரே அப்படி கூப்பிடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே அப்படி அல்ல, ஆகாரே அந்த அடிமை அவளை விட்டு எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப அவ யாரா போறா? சுதந்திர வழியா போறா. கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால என்னை காண்கிற தேவன் சொல்லி இருக்கிறா, நான் அவளுக்கு என்ன செய்யணுமா, அடங்கி இருக்கணுமா. அதனால அவ என்ன செஞ்சிருக்கிறா, அடங்கி இருந்திருக்கிறா. அவ பிரச்சனை பண்ணாததுனால அவளுக்கு விடுதலை கொடுக்கணும்னு தேவன் விரும்பினதுனால வேற பக்கத்துல இருந்து பிரச்சனை, இவங்க கிளம்பி போறாங்க. ஆண்டவர் அவளுக்கு எப்படி நம்ம பேர் சொல்லுகிறார்? ஆகாரே அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதே இங்க இளையகுமாரன் வாங்கல. இளையகுமாரன் தகப்பனை விட்டு போகும்பொழுது குமாரன் தான் போனான். ஆனா திரும்பி அவன் எப்படி வரான்? ஒரு வேலைக்காரனா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, சேர்த்துக்குங்க அப்படின்னு வரான். அவன் விழிப்பாக இருந்ததுனால அவன் வேலைக்காரனாக சேர்த்துக் கொள்ளப்பட்டானா, குமாரனாக சேர்த்துக் கொள்ளப்பட்டானா? குமாரனா என்ன செய்யப்பட்டான்? சேர்த்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இவ்வளவு கவனமா வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான், ஆனாலும் அவனை மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. நம்ம ஏன் இதை செய்யறோம், நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் யாருக்கும் புரியாது. நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு அது என்ன செய்யணும், புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், கவனமா இரு. எதுக்கு கவனமா இருக்கணும்? எல்லா பேச்சுக்கும் வேண்டாம், வேண்டாம். அவங்க கிட்ட ஆலோசனை வேண்டாம். எது உங்களுக்கு கலவீனமா இருக்குதோ அதை நீங்க கண்டுபிடிங்க. சரீரமா, ஆத்மாவா, ஆவியா, எது உங்களுக்கு கலவீனமா நீங்க ஃபீல் பண்றீங்க அதை பிடிங்க. தேவ சமூகத்துக்கு வாங்க. இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு விடுதலை கிடைக்கணும். நான் என்ன செஞ்சா இது என்னை விட்டு போகும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பேசுவா, நீங்க இப்படி இருக்கிறீங்க, இதை வேண்டாம் விட்டுருங்க. சரி, நீ ஓடி போறியா, நீ உன் வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சிருக்கிற, போய் கொஞ்ச நாளைக்கு நீ என்ன செய், அடங்கி இரு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஓடி போறேன்னே சொன்னேன். ஆனா எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். நம்மளுக்கு அது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம எப்படி திரும்ப ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும், இந்த கலைப்பை என்னை விட்டு போகணும், இந்த கருத்தை என்னை விட்டு போகணும், இந்த போராட்டம் என்னை விட்டு போகணும், அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம்.
ஆனா இந்த போராட்டம் வருவதற்கு நான் என்ன செஞ்சேன், இந்த வியாதி வருவதற்கு நான் என்ன செஞ்சேன், இந்த கஷ்டம் வருவதற்கு நான் என்ன செஞ்சேன், எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறது இல்லை, செபிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டங்கள் போராட்டங்கள் வருவது நம்மளுடைய நன்மைக்கு தானே. அப்படிதானே தாவீது சொல்லுகிறார், நான் உபதிரவப்பட்டதுனால இந்த பிரமாணங்களை நான் என்ன செய்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்த்தரை தேடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், என்ன வரும், கஷ்டம் தானே வரும். ஏன்னா கஷ்டம் இல்லாத போது நம்ம கர்த்தரை தேட மாட்டேங்கிறோமே, நம்ம ஆத்மா மறந்துடுதே, காரணத்தை தேடுதே. அப்ப என்ன செய்யட்டும், கஷ்டத்தை கொடுத்துடு, கண்ணீரோடு இருக்கட்டும். ஏன்னா அவங்க எங்கே வரணும் சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா இருக்கணும். கவனமா இருந்தோம்னா நம்மளை பார்க்கிறவர்கள் இவங்க உங்க போல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பெயர் என்ன செய்யப்படும், மாற்றப்படும். நம்மளுடைய பெயர் என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அடிமைத்தனம் இப்படி இருந்தாப்பா, ஆனா இப்ப எப்படி இருக்கான்னு பாத்தியா, ஜம்முன்னு இருக்கிறான் பாரு அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். பாருங்களேன், ஒரே கருத்து சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். கவனமா இருந்தா, கவனம் வந்தா என்ன நடக்கும், கவனமா இருந்தா விழிப்பா இருக்கும், விழிப்பா இருந்தா ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருந்தா எச்சரிக்கையா இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, கவனமா இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்யாமல் இருந்தா அந்த பாவம் போக்குவதற்கான இடத்தை தேடுவோம், சபைக்கு வருவோம். சபைக்கு வந்தோம்னா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு கொடுப்போம்.